பிரைஸ் த லார்ட். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். நாம் இந்த உலகத்தில் உறவுகள், நண்பர்கள் என நம்மை சுற்றி நிறைய பேரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்களோடு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பேசாமல் கூட இருந்திருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் சில நாட்கள் கழிந்த பின்பு அவங்களோட பேசாமல் இருக்கிறோமே, இப்படி ஒரு பிரச்சனை 2 ஃபேமிலிக்கும் இடையில் வந்துட்டே அல்லது 2 நபர் இடையில் வந்துட்டேன்னு கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது உலகம்தான். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு பிரிவினை வந்ததுண்டா? ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாலே ஏசப்பா இப்படி செய்தீங்க என்று கேள்வி கேட்போம். நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு கூட கேள்வி கேட்போம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிலர் இன்னும் ஒரு படி மேலே போய், உங்களுக்கு கண்ணே இல்லையா, மனசாட்சியே இல்லையா, என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே அப்படிங்கிறாங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை அறிந்த தேவன் அவர். அப்படி இருக்கும் பொழுது உங்களை உலகத்தில் உருவாக்கி தாய் தந்தையரை தந்து சகோதர உறவினர்களை தந்து படிக்க வைத்து இத்தனை தூரம் உங்களை நடத்தி வேலை ஸ்தலங்களில் நியமித்து திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி குழந்தைகளை கொடுத்தவர் அவர். இந்த ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தினவரும் அவர்தான். இதுவரை நீங்கள் தாண்டி வந்த அத்தனையும் மனிதனால் உருவாக்கப்பட்டவை அல்ல, ஆண்டவரின் சித்தத்தின்படி மனிதனை கொண்டு செய்யப்பட்டவை. அவருக்கு தெரியாதா உங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, எதை எப்பொழுது செய்யணும், எதை எப்படி செய்யக்கூடாதுன்னு? இத்தனை கேள்விகளை நீங்கள் கேட்டு அவரின் மனதை வேதனை அடைய செய்த பின்பும் அவர் உங்களை விட்டு விலகவில்லை. அவர் உங்களோடு தான் இருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை விட்டு விலகினால் உங்கள் நிலைமை என்னவாகும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் இல்லாமல் நீங்கள் இல்லை. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கர்த்தர் சொல்கிறார், யோசுவா 1:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அன்பை இவ்வளவு நாள் உணர்வடையாமல் காலத்தை வீணடித்து விட்டீங்களே. எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் ஆண்டவருடைய அன்பு குறித்து உங்களோடு பேசினாங்க தானே. இனிமேலாவது உணர்வடைந்து அவருடைய அன்பிற்கு பதிலாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருகிறதா இல்லைதா என்பதை குறித்து நீங்களே சொல்லுங்கள். ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுங்க. Have a blessed day. Jesus bless you.